பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கதிர்கிட்ட வந்து இந்த மாதிரி பாண்டியன் வந்து பேங்க்குக்கு நான் வந்து ஷூரிட்டி சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கதிரை வந்து கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கதிர் ஒன்றும் வேணான்னு சொல்லிடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கோமதி வந்து கதிரை திட்டி எப்படியோ சம்மதிக்க வச்சுருவாங்க. அதனால பாண்டியனும் கதிரும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கு போவாங்க. லோன் வந்து சக்ஸஸாக வந்து கிடச்சிரும். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மீனாவும் ராஜியும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஆப்போசிட்லேயே ராஜியோட அம்மாவும் ராஜியோட சித்தியும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜியை பார்த்துட்டு ரொம்பவே வந்து திட்டுறாங்க. இந்த மாதிரி குமாரோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ராஜியோட சித்தி வந்து ஒன்னால தான் எல்லா பிரச்சனையும் நடந்திருக்கு. நீ மட்டும் கல்யாணத்தன்னைக்கு இப்படி ஓடி போல அப்படின்னா இந்த பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காரு. நீ ஓடி போன அந்த ஒரு விஷயம் வந்து இன்னுமே யாருமே மறக்கலை. அதே தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அதனால தான் ஒவ்வொரு பிரச்சனையாக மாற்றி மாற்றி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை வந்து திட்டுறாங்க. நடுவில் மீனா வந்து ராஜிக்கு சப்போர்ட் கேட்குறாங்க. உடனே வந்து ராஜியோட சித்தி வந்து நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. குமாரை வந்து நாங்கள் ஜெயிலேருந்து எடுத்துருவோம். ஆனால் குமார் சும்மா இருக்க மாட்டான். திரும்ப அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான். திரும்ப உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஏதாவது பண்ணுவாங்க. இப்படியே மாறி மாறி எல்லாருமே சண்டை போட்டு எல்லாரோட நிம்மதியுமே போகுது ஒன்றால் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை வந்து ரொம்பவே திட்டுவாங்க. உடனே ராஜி மீனா கிட்ட அவங்க வந்து என் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உண்மை தெரியாமல் தானே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மீனா பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீ இப்போ ஒன்றும் சொல்ல வேணாம். அது பாட்டுக்கு போட்டும். நீ பாட்டுக்கு எதுவும் புது பிரச்சனையை கிளப்பாதுன்னு சொல்லிட்டு ராஜியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. இந்த மாதிரி தான் வந்து அடுத்த வர எபிசோடில் நடக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.